வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NLC இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இந்த கம்பெனியை லாங் டேர்மில் எந்த அளவுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே புரிய வரும். NLCயோட குரூப் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு படம் போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லிக்னைட் மைனிங், அதுலேருந்து தெர்மல் பவர் அவங்களோட பிளான்ட் இருக்குது, ரெனியூவல் எனர்ஜி. இப்போ இதில் லிக்னைட் மைனிங்கில் 30 மெட்ரிக் டன் பெர் ஆனம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் அவங்களுடைய தெர்மல் பவர்ங்கிறது 5960 மெகாவாட். ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது அவங்களுடைய குரூப்பில் 1599 மெகாவாட். இதிலேருந்து கோல் மைனிங் வேறு அவங்க எடுக்கிறாங்க 20 மெட்ரிக் டன் பெர் ஆனம். அதுலேருந்து பவர் ட்ரேடிங் கன்சல்டன்சி வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. ஆனால் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்போ ஆப்ரேஷன்ஸ்லாம் ஃபியூச்சர் இருக்குது. இது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இப்போ இதில் இவங்க எப்படி டைவர்சிஃபிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அது அவங்க டைவர்சிஃபிகேஷன்ஸில் கொண்டு வருது. EV சார்ஜிங் ஸ்டேஷன், கார்பன் கேப்சர் சிஸ்டம், இது எல்லாமே அவங்க உள்ளே கொண்டு வராங்க. தென் OB அண்டு எம்சாண்ட் அதுவும் அவங்க கொண்டு வராங்க. க்ரீன் H2O, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிமேல் தான் வரப்போகுது, எல்லாமே இனிமேல் தான் வரப்போகுது. பம்ப்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் PSP. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இதில் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதனால இவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு பார்ட் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களுடைய RE கெப்பாசிட்டி எப்படி இந்தியாவோட ஃபார்வர்டு அவங்க RE கெப்பாசிட்டியை பற்றி அவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டால் கெப்பாசிட்டி செப்டம்பரில் 49%, ப்ராஜெக்ட் இன் பைப்லைனில் 30. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 500 மெகாவாட்டை 2030 டயத்தில் டார்கெட் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இப்போ இருக்கிறதுல 247 ஜிகாவாட்ஸ் இருக்குது. ஜிகாவாட்ஸ், மெகாவாட்ஸ்னு சொல்லிட்டு ஜிகாவாட்ஸ். அந்த 247 ஜிகாவாட்ஸில் 50%, ஆல்மோஸ்ட் 50%, 52% சோலார் இருக்குது. தென் ஹைட்ரோ 20% இருக்குது, ஸ்மால் ஹைட்ரோ 2% இருக்குது, பயோமாஸ் 4% இருக்குது, விண்டு 22%. இப்போ நமக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இதுலேருந்தே நமக்கு ஒரு விஷயத்துக்கு தெரிய வரும். நமக்கு எது மேஜர் சோர்சஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அப்போ எதில் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். எந்த மாதிரி கம்பெனி செலக்ட் பண்ணலாம் அது எனர்ஜி செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். RE ரெனியூபிள் எனர்ஜியில். சரி, இப்போ இவங்க 2030க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெனியூபிள் எனர்ஜியோட டார்கெட்டு 500 ஜிகாவாட்ஸ் கொண்டு வராங்க. அதில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 49% ஆல்ரெடி இங்கே இருக்குது. தென் ப்ராஜெக்ட்ஸ் இன் பைப்லைன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30% இருக்குது. இன்னும் ஆக்ஷன் ரெக்வைர்டு இன்னும் 21% இருக்குது. ஸோ இப்போ இதில் போக இன்னும் 21% க்ரோத்துக்கு இந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இது ஆல்ரெடி இப்போ இருக்குது. அது போக இன்னும் 21% இண்டஸ்ட்ரி க்ரோத், RE இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தே இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது NLC பார்க்கும்போது அதுக்குள்ளே அவங்க REயோட கெப்பாசிட்டி அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஏன்னா இவங்களும் NLCயும் REயில் இருக்காங்கங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக 304ன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 237ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய PE வேல்யூஷனை பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூ 1 இயர் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்லேயும் சரி 1 இயர் ஃபார்வர்டுக்கும் சரி ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் பியாண்ட் டாலரன்ஸ் தான், 0.2 கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ அந்த 0.2 இதில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் மைனராக தான் போகும். ஸோ அதனால அதை அப்படியே நம்ம புக் வேல்யூ வச்சுக்குவோம். PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.12ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது
கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு 30% கிட்டக்க growth-க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது 1.9% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 0.5% குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நமக்கு இங்கே புரிதலுக்குள்ள வருதுன்னா, இவங்களுடைய மேஜர் போர்ஷனான இது வந்து மைனிங், லிக்னைட் மைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மழை காலங்களில் அஃபெக்ட் ஆகுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து இதை வேலிடேட் பண்ணுவோம், பின்னாடி வேலிடேட் பண்ணுவோம். இவங்களுடைய குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 27% இயர் ஆன் இயரில் குறைஞ்சு போயிருக்கு. இப்போ Q to Qன்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qல 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 130 கோடிக்கு குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 1.1 ரூபா குறைஞ்சு 4.8ங்கிற லெவலில் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜிக்ஸாக்காக தான் இருக்குது, 18.8ன்னு இருக்குது. 3 குவார்ட்டராக பார்த்தோம்னா 18.89 20ங்கிற இது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா சைடுவேஸ் தான் நிறைய என்ஹான்ஸ் பண்ணுறது, அது சைடுவேஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்தே நம்ம ஒரு ஸ்னாப்பாக நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம். எம்எஃப் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.11% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.09% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஐ 0.30. குவார்டர்லி ரெவென்யூ வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுக்கும் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கூடவே வந்து அது வந்து நெகட்டிவாக போய் இருந்திருக்கு. இதுக்கு வந்து மழை ஒரு காரணமாக இருக்க முடியுமா, அதை வேலிடேட் பண்ண முடியுமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா 2025 ஜூன் அண்ட் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ₹1 இறங்கியிருக்கு. இபிஎஸ்ல நான் சொல்கிறேன், இபிஎஸ்ல ₹1 இறங்கியிருக்கு. சரி, அதே இது வந்து 2024 அது மாதிரி நடந்திருக்கானா? அப்படி இல்லை, அவன் ₹2 ஏறத்தான் செஞ்சுருக்கிறான். 2023 அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அப்பவும் அவன் ஏறத்தான் செஞ்சுருக்கிறான். ஸோ இப்போ இது வந்து மழை காரணம் அப்படிங்கிறது, சீசன் மழை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டாக இல்லைங்கிறது நம்ம இந்த இடத்துல ஆகுது. ஸோ இப்போ நம்மளுடைய அசம்ஷன் இந்த இடத்துல டிஸ்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 135, ஃபேர் ப்ரைஸ் 239, கரண்ட் ப்ரைஸ் 237ன்னு வருது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.99. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான். அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1, 1.25, 1.5. ஸோ இப்போ இவன் ஆல்மோஸ்ட் 1 நெருங்கிட்டான். அப்போ இவன் சப்சிக்வெண்ட்டாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் 1.25 அண்ட் 1.5 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம். அப்போ 1.25 இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது 299ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி 1.5 அப்படின்னு வந்ததுன்னா இது 359ன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இவன் இந்த இடத்துல 1.25 1.50ன்னு போகிறானா, இல்லை இந்த இதுலேருந்து லேசஸ் சின்ன கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் அவன் இந்த 1லேருந்து அவன் 0.75 அப்படிங்கிற லெவலுக்கு அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னா அது ப்ரைஸ் ரேஞ்சு 179ன்னு காட்டுது. இது சப்சிக்வெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸில் இவங்க வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறாங்களாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு எப்படி பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எடுக்கிறோம், 18.90ன்னு இருக்குது. அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.73ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.7. ஸோ இப்போ எக்ஸிட்டையும் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸும் பார்த்தோம்னா 0.07ங்கிற ஃப்ராக்ஷனில் தான் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ இது ஸ்டாக்னேட் ஆகுது. இது ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இல்லை, அதனால ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கரெக்ஷன் லீட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு இது அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது. அதே சமயத்தில் சைக்கிள் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அது எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணவாது வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எதனால் நம்ம சொல்கிறோன்னா இவங்க வந்து இப்போ கீழேருந்து மேலே போகிறாங்க. குமுலேட்டிவ் ஆவரேஜ் 5.30 இருக்குது. ஸோ இப்போ எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. பார்ப்போம் நமக்கு ரியாலிட்டியில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இவங்களுடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறோம். சார்ட்டில் நம்ம எடுத்திருக்கிறது வந்து S2 அண்ட் S1 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை தான் நம்ம எடுத்திருக்கிறோம்.
S2ங்கிறது 194லேருந்து 200. S2, S1 உடைய மிட் பாயிண்ட் 249லேருந்து 256. S1 313லேருந்து 321. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை தான் மேட்ச் பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அவன் சுற்றிட்டு இருக்கிறான். சப்போஸ் அடுத்த குவார்ட்டருக்கு ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால், S1 உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 404. இதையே இப்போவே நம்ம பார்க்குறோம்னா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வர்றதை ஒட்டி இவங்க வாட்டு மேலே ஏற்றினாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்து சொல்கிறோம். சப்போஸ் கரெக்ஷன் வந்துச்சுனாக்க நமக்கு வந்து 194 to 200ங்கிற இந்த S2 அது வருதான்னு பார்ப்போம். அதுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 150 அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு காட்டுது. ஸோ இப்போ பார்ப்போம் இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நமக்கு குவார்ட்டர்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கிறேன். குவார்ட்டர்லி டைம் ஃப்ரேமில் இப்போ இவன் யூ ஃபார்ம் ஆகுறான்னு வச்சுக்குவோம். யூ ஃபார்ம் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் 1.618 1.1 உடைக்கும் போது 1.618 423ன்னு வருது. நம்மளுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 404லேருந்து 425ன்னு வருது. ஸோ இப்போ இது வந்து யூ ஃபார்ம் ஆகி 1.5 டைம்ஸ் அவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் 2 கிட்டக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி 2 கிட்டக்க போச்சு அப்படின்னு சொன்னால் இது ₹500 அந்த ரேஞ்சை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம். பார்ப்போம். இல்லை இதெல்லாம் ஒரு குவார்ட்டரில் நடக்காது. இது ஒரு லாங் டேர்முக்கு 1 இயரோ இல்லை அதுக்கு மேலேயோ டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.